பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆலையிலே உங்களோடு பேசுகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், என்னால் அனுமதிக்கப்பட்டவர்கள் ஆளுகையில் இருப்பார்கள், ஆனால் அதிகாரம் முழுவதையும் சபையாகிய உன் கரத்திலே தந்திருக்கிறார். நீ கொஞ்ச ஜனம் என்று நீ சிந்தியாதே, நீ பலவீனன் என்று யோசியாதே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கொப்பானவர் யார்? கிறிஸ்து இயேசுவின் அன்பை ருசித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் உன் பலனையும் ஒருவராலும் சொல்லி மிகையாகாது. நீ அவ்வளவு ஆச்சரியமானவன். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் கையை தட்டு, துஷ்ட சிங்கம் போல் எழும்போ. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அசாதாரணமானவன். பார்த்தா ஒருவேளை செத்தையும் சோனையும் மாறி எல்லாரும் பார்க்கலாம். ஆனா சாத்தான் உன்னை பார்க்கும் பொழுது, உலகம் உன்னை பார்க்கும் பொழுது, உன் எதிராளி உன்னை பார்க்கும் பொழுது, நீயோ துஷ்ட சிங்கத்தை போல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ துஷ்ட சிங்கம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ துஷ்ட சிங்கத்தை போல் இருக்கிறாய். துஷ்ட சிங்கத்தை போல் நீ எழும்புவாய். அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுது, அவன் பால சிங்கத்தை போல் நிமிர்ந்து நிற்பான். சபை ஒரு நாளும் தலை வணங்காது. சபை தலை வணங்காது. சபை தலை வணங்காது. தேவனுடைய பிள்ளையாகிய நீ தலை வணங்குவதில்லை. நீ பால சிங்கத்தை போல் நிமிர்ந்து நிற்பாய். ஜனமே, அது மட்டுமல்ல, பிடித்துக் கொண்ட இரையை பட்சிப்பது போல் தேவனுடைய பிள்ளையே, சத்துருவின் பாளையத்திலிருந்து நன்மைகளை நீ கொள்ளை பொருளாய் பெற்றுக் கொள்வாய். நீ சிலரை பட்சிக்கும் காலம். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ இரையை பிடிச்சு பட்சிக்கிறவனாய் இருப்பாய். வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ கோழையா நினைச்சுக்காத. நீ பலவா, நீ பலவா, நீ காண்டாமிருகம், நீ பால சிங்கம், நீ துஷ்ட சிங்கம் போல் இருப்பவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர்.